மங்காத்தாடா ஆடினே இருப்பேன் தலை கோசம் ஆடினே இருப்பேன் மஜா ப்ரோ தலை படம் வெரி ஐச்சி பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இப்போ ஏன் அதாவது ஹீரோயின் ஈவெண்ட் அது படம் இல்ல ஈவெண்ட். அவ்வளோ டான்ஸ் கிழிச்சிட்டாங்க. ரோஹினினா தலைதான். தலை படம்னா எப்படி இருக்கும் பாருங்க, நீங்களே உள்ளாட்டி வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தரமா இருந்தது செம்ம படம். இந்த மாதிரி ஒரு ரீரிலீஸை நீங்க உங்க வாழ்க்கையிலே பார்த்துருக்க மாட்டீங்க ப்ரோ. பெங்களூர்ல இருந்து வந்தேன், ஃபுல் என்டர்டைன்மெண்ட் மஜா பண்ணிட்டேன். இன்டர்வல் இங்க விட்டாங்க, ஓடி போய் அந்த ஸ்கிரீனை வச்சுட்டு அங்க போய் பார்த்தோம். ஜாலியா வெயிட் பண்ணிட்டு இப்ப எல்லாம் ஜாலியா பெங்களூர் கிளம்புறேன். நான் ஃபுல் இதுக்காகவே நான் வந்தேன்னா பார்த்தேன். கேரளால இருந்து பார்க்க வந்திருக்கோம். பாலக்காடுல இருந்து படம் 2012 50 ரூபாய் தலையை பார்க்க தான் வந்தோம். 500 இருக்கு. அவரோட செலிப்ரேஷன் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம் இல்ல, இதுக்கு மேல என்ன பிஜிஎம் அவர் ஸ்டண்ட் எல்லாம் செஞ்சிருப்பாரு நிறைய. ஆமா எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. மங்காத்தாடா மணி அப்படி சொல்றாங்க. போயிட்டு நீங்க உள்ள போயிட்டு பாத்துட்டு சொல்லிட்டு வாங்க எப்படி இருக்கு. 15 வருஷம் கழிச்சு படம் ரிலீஸ். ஆமா தல பயங்கரமா இருந்தது. வர அப்போ விநாயக் மாதா இன்னும் சாவல சார், இன்னும் உள்ளதான் இருக்காரு. உள்ள போய் பாருங்க. செம்மையா கம்மால் தூக்கி சொருவிச்சு. ஸ்கிரீன் மட்டும் தான் ப்ரோ கீழே, மற்றபடி செதற விட்டானோ ஃபுல்லா வெடி கிடி போட்டு சாரெல்லாம் ஒஸ்டம் கீஷ்டம். இன்னும் ஸ்கிரீன் மட்டும் தான் கீழே. அதுவும் அந்த இது தலைப்பட ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா இது இப்போ தெரி படமும் கூட ரீரிலீஸ் பண்ணிருந்தா எப்படி இருந்திருக்கும் ப்ரோ? தெரியல, இருந்தாலும் மகாட்டா தான் காட்டிக்கும். ஓப்பனா சொல்ல, ரோஹினினா தலை தான். வேற எந்த ஸ்கிரீன் வேணா ஓட்டி, ரோஹினினா தலை தான். கேம்பால் அபிஷேகம் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டோம் ப்ரோ. என்ன ப்ரோ கடை வச்சுக்கிறானு கேம்பால பூவெல்லாம் என்ன ப்ரோ கடை வச்சு சும்மா எத்தனை வந்து மாலை போடலாம் நினைச்சேன், பார்த்தா இல்லன்ட்டான். வெரி ஐச்சி ப்ரோ. இனி என்ன ப்ரோ கேக்குற? ரீரிலீஸ்க்கு நீ எதுக்கு ப்ரோ வர? ஐப்பு தெரியுதுல, உனக்கே தெரியுதுல, அப்புறம் என்ன அந்த கேள்வி கேக்குற ப்ரோ? உள்ள பாத்தியா ப்ரோ? தெரி ரீரிலீஸ் பண்ணிருந்தா எப்படி இருந்திருக்கும் ப்ரோ? இதெல்லாம் வந்து ப்ரோ அஜித் வாழ்க்கை விஜய் வாழ்க்கை, நீங்க எப்ப ப்ரோ வாழ கம்பேர் பண்ணாதீங்க ப்ரோ. ப்ரோ அவங்க ஒரு ஸ்டைல் ப்ரோ. நான் என்ன கேக்குறேன்னா, ஈக்குவலா ஸ்கிரீன்ஸ் வந்து பிரிஞ்சிருக்கும் இல்லையா? சோ அந்த ஒரு ஃபேன் செலிப்ரேஷன் எப்படி இருக்கும்? நீங்க வந்து நீங்க எப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ விஜயா தெரியும் அச்சிவங்க அப்படின்னா, நாங்க அப்படி கிடையாது ப்ரோ. நாங்க அஜித் ஃபேனு, தளபதிக்கு தான் ஓட்டு போடுவோம். நான் அஜித் ஃபேன் தான், தளபதி தான் ஓட்டு போடுவோம். அதுக்காக வந்து எனக்கு அஜித் பிடிக்கும், தலையும் பிடிக்கும், விஜயம் பிடிக்கும். எனக்கு யார் தெரியும் பிடிக்காது? தளபதி ஃபேன் அந்த தலையை திட்டுவான், தலை ஃபேன் அந்த தளபதி திட்டுவான். அவங்கள மட்டும் பிடிக்காது. அவங்கள மட்டும் அவாய்ட் பண்ணீங்கன்னா செம்மையா பண்ணாங்க எல்லாருமே. டான்ஸ் அது இதுன்னு பேப்பர்லாம் ஃபிளாஷ் தான், தியேட்டர்ல ஃபிளாஷ். அந்த பிஜிஎம் திரும்ப கேட்கும்போது எப்படி? அது நல்ல வைப்பா இருந்தது. நல்லா விஜய் ஃபேனு எனக்கே நல்லா என்ஜாய் பண்ற அளவுக்கு வைப்பா இருக்கு. எங்க வீட்டு வாசல மாட்டுறேன், எங்க வீட்டு வாசல் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுங்க. அதுக்குன்னு விஜய் பிட்டாதீங்க ப்ளீஸ். நாங்களும் தளபதி ஃபேன்ஸ் தான். ஒன்றாவது பாதி அனில் தானா சொல்ல வேணும். 15 வருஷம் கழிச்சு படம் ரிலீஸ் தெரியும். ஆமா, படம் வேற லெவலா இருக்கு, பயங்கரமா கொண்டாடுறாங்க. யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம்ல எப்படி உள்ள ப்ரோ சொல்லவா வேணும். ரெண்டு பேரோட காம்பினேஷன் செம்மையா இருக்கு. உள்ள திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. ரோஹினாவே கதலாம் தரமா இருக்கு. உள்ள இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. 500 கோடி நான் இப்போ ரிலீஸ் ஆனா 500 கோடி நான் அவ்வளவுதானா. திருப்பி மங்காத்தா போய் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். வரும்னு நினைக்கிறேன். சொல்றேன், நான் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து மங்காத்தா ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு இதான் அந்த 18 19 ஆகுது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுனால எனக்கு வந்து படம் வேற லெவல்ல ப்ரோ. 2011 சத்யம் தியேட்டர்ல பார்த்தது இந்த ஃபீல் வந்து ஆகே ரோஹினி தியேட்டர்ல தலை கொடுத்துட்டாரு. இதுக்காக இதே கெட்டப்ல ஓட வந்திருக்காரு. ரொம்ப ஹாப்பி, செம்ம சந்தோஷமா இருக்கேன். ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கி இருக்கிறாரு. அந்த இப்ப பாக்கும்போது கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. எல்லாரும் பத்தியும் பேசணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தலை லவ் யூ தலை. கண்டிப்பா இதோட பயங்கரமா அவர் கொடுப்பாருங்க. அவர் வந்து அவர் பண்ணதோட அவரோட லெவல் வந்து நான் சொல்லணும் அவசியம். உங்க எல்லாருக்கும் தெரியும், யுவன் சாரோட தீவிரமான ஃபேனு. எல்லாம் ஃப்ரேம் பை ஃப்ரேம் எல்லாம் செதுக்கி இருக்காரு. வெங்க பிரபு அண்ணா வந்து வேற லெவல். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தலைனாலே ஸ்பெஷல் தான் ப்ரோ. மாஸ் சீன் எல்லாமே மாஸ். எனக்கு இது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வந்து ஆக்சுவலா வந்து இது பொங்கலே இது ரிலீஸ் பண்ணிடலாம். 23ஆம் தேதி தான் பொங்கலே இருக்கு. தலை பொங்கலே இதுதான். பொங்கல் ட்ரெஸ் போட்டு ஜாலியா நாங்க என்ஜாய் பண்ணிட்டு போறோம். ஆக்சுவலா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பைக் ஸ்டண்ட்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. இதுல வந்து அவர் நெகட்டிவ் ரோல் அவரை மீறி யாருமே பண்ண முடியாது இண்டஸ்ட்ரியில. நெகட்டிவ் ரோல்லாம் அவர் தான், தலை தான். ஆல்ரெடி ஒரு அண்ணன் சொல்லிருப்பாருங்க, அம்முக்கட்டுமோ அம்மாட்டுமால் தான் தலை 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 தான். 2K கிட்ஸ் தான் சொல்றாங்கல்ல, வயசாயிடுச்சு, அசிங்கமா இருக்காரு, பூமர் மாதிரி நடிக்கிறாரு.
வந்து பார்த்தா தெரியும். அதனால எப்படி இருந்தாப்ல வேண்டாம் விட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. படம் 10 வாட்டி டிவில பாத்துட்டாங்க, 11 வாட்டி பாக்குறேன். ஆனா வந்து கோல் அடிக்கல. அதுதான் எப்பவே இருக்கிற மாதிரி இருக்கு. செலிப்ரேஷன் சூப்பரா இருக்கு. பட்டாசு கொளுத்திட்டு ஓரமா வந்துடுறானுங்க. பட்டா பிளேர் அடிக்குது பட்டாசுலாம். பாட்டு ஒரு முன்னாடி போட்டாங்க அலவங்கில. சூப்பரா இருந்துச்சுண்ணா. உள்ள செம்ம வைபா இருந்துச்சு. எல்லாரும் சூப்பரா ஆடிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ஆடினாங்க. எல்லாரும் சீட் மேல நின்று ஆடிட்டு இருந்தாங்க. திரும்பியும் ஸ்கூல் லைஃப்ல போயிட்டு திரும்பி வந்த மாதிரி இருக்கு ப்ரோ. உள்ள பட்டாசுலாம் வெடிச்சாங்க. ஆமா ஆமா ப்ரோ. எப்படி செலிப்ரேஷன்லாம் எப்படி பயங்கரமா இருந்ததா? ப்ரோ ஆக்சுவலா நான் வந்து தளபதி ஃபேனு. தலை படமும் இதே மாதிரி ரிலீஸ் ஆகணும், இதே நேரத்துல தளபதி ரிலீஸ் ஆயிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது மிஸ் பண்றேன் ப்ரோ. வேற எதுவும் அஜித்னாலே சென்ட் தான் ப்ரோ. அடுத்த படத்துல திரும்பி இதே மாதிரி எதிர்பார்க்கிறோம். மங்காத்தா 2 வரட்டும் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. படம் எப்படி இருக்குன்னு கேட்கலாம் வேணாம் ப்ரோ, எல்லாருக்குமே தெரியும் படம் எப்படி இருக்கும்னு. 15 வருஷம் கழிச்சு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன சொல்றீங்க ப்ரோ? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன் ப்ரோ. கரெக்டா நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். எங்க சித்தப்பாலாம் போயிட்டு பார்த்துட்டு வந்து சொன்னாங்க இந்த படம் பயங்கரமா இருக்குடா அப்படின்னு சொல்லி. எனக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பிளாஸ்ட் ப்ரோ. செம்ம சவுண்டு ப்ரோ. உள்ள கத்தி கத்தி தொண்டரா வலிக்குது. டான்ஸ் எல்லாத்துக்கும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் ப்ரோ. ப்ரோ யுவனோட காதல் என்பது பாட்டு, அதுல அவரோட வாய்ஸ் ப்ரோ, அவரோட மாஸ்டர் பீஸ்ல ஒரு பாட்டு ப்ரோ. அது பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. மங்காத்தா 2 டவுட் தான், பட் வந்தா ரொம்ப சூப்பரா இருக்கும். நார்மலா நான் வீட்டுல டிவில போடுறப்போ பார்த்தது இந்த படம். அப்போ எப்படி பார்த்தனோ அதை விட ஒரு மாதிரி நல்லா இருக்கு. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஒரு ரீரிலீஸா வந்து பாக்குற மாதிரியாவே இல்ல, ஒரு புது படம் ரிலீஸ் ஆகி பாக்குற மாதிரி ஜாலியா பார்த்தோம். அது பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டர்ல. கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாது. சரியா இருந்துச்சு. அவ்வளவு அஜித் ஃபேன்ஸ் எல்லா தலை ஃபேன்ஸ்க்கும் சரியா பிளாஸ்ட் பயங்கரமா இருக்கும். இதுதான் மிகப்பெரிய ஒரு பொங்கலா இருக்கும். எல்லாமே எல்லா சீனுமே சும்மா சொல்லமா எல்லாமே சூப்பரா இருந்துச்சுன்னா. மங்காத்தா 2 வருமா வராதான்னு தெரியல, வந்துச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் தான். ஆடினே இருப்பேன் தலை கோசம் ஆடினே இருப்பேன். மஜா ப்ரோ தலை படம் மஜா ப்ரோ. பஸ்ஸே அடையில காலில இருந்து நைட்டு ஃபுல்லா தூங்கல. எங்கால இப்ப ஸ்கிரீன்ல பாப்போம். எவன் படத்தா விட்டீங்க. எவனுக்கு இவ்வளவு கிரௌட் இல்ல, எவனுக்கு இந்த வைப்பு இல்ல. தலை படம் கொண்டுதான் எல்லாமே உள்ள பாட்டுலாம் போட்டு பிளாஸ்ட் ப்ரோ. ரீ ரிலீஸ் ஆயிருக்கலாம்ல. ஐயோ ஆயிருந்தா இன்னும் ஃபன்னா இருந்திருக்கும் ப்ரோ. ப்ரோ சரி எதோனா வச்சுக்கோடி. தலை படம் தலை தான். மங்காத்தானா தலை தான். எந்த தேட்டர்லாம் படம் வேணா போடு. ரோஹினினாலே தலை தான் ப்ரோ. கேம்பா ஆட் பண்ணார்ல, அதை வச்சு கேம்ப் கொடுங்க. சந்தோஷமா இருங்க வணக்கம் மகளே. எச்சடையா மஞ்சுரையா முன்னாடி சொல்ல மஞ்சு அல்ல மனிதா கடவுள் அஜித் குமார் அவர் ரோஸ்ல சில அஜித் சார் டைலாக் எல்லாம் பேசணும்னு வந்தேன். என்னால முடியல, தொண்டை போயிடுச்சு. நான் இஎன்டி டாக்டர் கிட்ட தான் போனேன். அந்த லெவலுக்கு எனக்கு தொண்டை போயிடுச்சு. மங்காத்தா பார்ட் 2 ப்ரோ. இதே வெறியோட இப்ப தயவு செய்து மங்காத்தா பார்ட் 2 மட்டும் அனௌன்ஸ் பண்ணட்டும். படம் வந்து பாருங்க, கண்டிப்பா மங்காத்தா 2ல 1000 கோடி அசால்ட்டா அடிச்சிடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு வைபு வெறி. அவனுக்கு வெறிய போய் வேக்சின் போடுற அளவுக்கு ஆயிட்டாங்க. உள்ள அஜித் குமார்ன்ற ஒரு வேக்சினை போட்டாதான் இது சரிப்பட்டு வரும். அந்த அளவுக்கு ஆயிட்டோம். இப்ப அடுத்தடுத்து நான் வந்து ஷோ பார்க்கலாம் தான் இருக்கேன். இப்ப 4 மணிக்கு வந்து ஒரு ஷோ மங்காத்தா வரலான் இருக்கேன். அவ்வளோ ஒரு இது ஆடிட்டே தான் இருந்தாங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும். மாசம் 27 ஷோஸும் வந்து ஃபுல்லு. எனக்கு தெரிஞ்சு ரோஹினில 7வது ஸ்கிரீன் இருக்குன்னு இன்னைக்கு தான் தெரியும். 7வதுன்னு ஒரு ஸ்கிரீன் வச்சிருக்காங்க போல. அந்த அளவுக்கு வந்து எல்லாமே ஃபுல்லு. என்ன படம் அப்பா. அதாவது இந்த செஸ் போர்டு ஒன்று விளையாடுறாரு. அந்த செஸ் போர்டு பைசன் எங்கேயாவது கிடைச்சதுன்னா வந்து சொல்லுங்க. அப்படி இருக்கு ப்ரோ. உள்ளுக்குள்ள அஞ்சலிய வைபவம் கிஸ் அடிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு பின்னாடி கமல் சார் போட்டோ வச்சாங்க பாத்தீங்களா? அங்கதான் நான் மிரண்டேன்ப்பா. வெங்கட் பிரபு அண்ணன் நீங்க வேற லெவல்ல. நீங்க அப்படி ஒரு டீகோடிங். எல்லாருக்குமே ஈக்குவல். லட்சுமி ராயா இருக்கட்டும், வைபவா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு ஈக்குவலான ரோல். வேற லெவல் ஒரு சம்பவம். மங்காத்தா 2ல யுவன் சங்கர் ராஜா தான் வேணும் எங்களுக்கு. யுவன் சங்கர் ராஜா ஏகே காம்போ. ஏகே சார் 3 படம் பண்றீங்களா? ஒரு படம் யுவன் அண்ணன் கூட பண்ணுங்க தயவுசெய்து. அவரோட பிஜிஎம் 15 வருஷம் முன்னாடி வந்த படம். என்ன சவுண்ட் குவாலிட்டி ஐயா. இந்த குட் பேட் அக்லி படம் தான் இந்த 2025ல ஹையஸ்ட் கலெக்ஷன். கூலியை விட பெருசா ஒன்றும் ப்ரமோஷன்லாம் இல்ல. அப்போ அஜித் சார் வந்து தளபதி தலைவர் 3 பேருமே ஒரே பொசிஷன்ல தான் இருக்காங்க. படம் தான் தீர்மானிக்கிறத தவிர கலெக்ஷன் அப்படி இப்படின்னு 3 பேருமே மாசு தான். அதனால இந்த பாலிடிக்ஸ் தயவுசெய்து வந்து பண்ணாதீங்க. சினிஃபீல்ட்ல இருக்கிற ஒருத்தர் இந்த மாதிரி பேசுறது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஸோ ஏகே எத்தனை அடிப்பட்டாலும் மனுஷன் நல்லா இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் அவரோட நல்ல மனசு. கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க பிடிக்கலையா கேம்பா? சரி வாயில வயிற்றுல ஊத்தாத, வாங்கி தலை கட் அவுட்டுக்கு ஊத்து. 7 ஸ்ப்ரைட்டு இதெல்லாம் போய் குடிக்கிறீங்களா?
அப்ப அதை வாங்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தா தப்பா ஆயிடப்போகுது. நல்லது தானே பண்றாரு அந்த மனுஷன். சோ அதனால ஏகே எது பண்ணாலும் நல்லதா இருக்கும். ஆல்வேஸ் ஏகே. அஜித் என்பவர் சுயநலம் இல்லை. அவர் சுயநலம் நினைச்சிருந்தா இந்த விளம்பரத்துல என்னைக்கோ நடிச்சு இன்னைக்கு ஒரு 2000 கோடி சம்பாதிச்சிடலாம். என்னைக்குமே தலை வந்து நல்ல விதம் பண்றாரு. அதனால அவருக்கு என்னைக்குமே சப்போர்ட் பண்ணுவோம்.